இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோடிங் அண்ட் டீகோடிங். கோடிங் அண்ட் டீகோடிங்னா இப்போ வந்து அரேஞ்ச்டு ஈட் ரேஸ் டன் இஸ் ரிட்டன் அஸ் PLJTEHFR அப்படின்னு தந்திருக்காங்க. நம்ம என்ன நினைப்போம், அரேஞ்ச்டுக்கு வந்து PL, ஈட்டுக்கு வந்து JT, ரேஸுக்கு வந்து EH, டன் வந்து FR அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை. நம்ம வந்து இது வந்து ஜம்பிள்டு சென்டென்ஸ் மாதிரி தான் தந்திருப்பாங்க, நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். இப்போ 4 சென்டென்ஸ் தந்திருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த கோட் ஃபார் டன். இப்போ நம்ம பார்க்கணும் இங்கே இந்த சென்டென்ஸில் எங்கே எல்லாம் டன் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டினில் டன் இருக்குது, அடுத்தது தேர்டில் டன் இருக்குது, அடுத்தது ஃபோர்த்தில் டன் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த 2வையும் கம்பேர் பண்ணுறேன். இந்த சென்டென்ஸில் இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்குள்ளே தேர்ட் சென்டென்ஸ்லேயும் எந்தெந்த லெட்டர்ஸ் வந்து சேமாக இருக்குது. டன் இருக்குது, அதே மாதிரி அரேஞ்ச்டு இருக்குது. ஓகேவா, அரேஞ்சுடும் டன்னும் ஃபஸ்ட் சென்டென்ஸ்லேயும் இருக்குது, தேர்ட் சென்டென்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இங்கேயும் 2 இடம் வந்து சேமாக இருக்கணும். இப்போ பிஎல் மேலேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது PL. அதே மாதிரி வேறு என்ன இருக்குது, JT இங்கேயும் இருக்குது, கீழேயும் இருக்குது. ஸோ PLJT. இப்போ டன்னுக்கு வந்து PL இல்லைன்னா JT தான் ஆன்சராக இருக்கும். ஆனால் உங்களுக்கு எதுன்னு தெரியாது. ஸோ இன்னொரு சென்டென்ஸில் இங்கே இருக்குது டன் வந்து இந்த 4th சென்டென்ஸில் இருக்குது. நீங்கள் அப்போ 4th சென்டென்ஸை வந்து பார்க்கணும். அப்போ இங்கே வந்து PL இல்லைன்னா JT தான் உங்களுக்கு ஆன்சர்னு தெரியும். இங்கே என்ன இருக்குது, PLJTயில் JT இல்லை, அப்போ PL தான் ஆன்சர், அப்போ D தான் ஆன்சர். செகண்ட் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் மே பி கோட் ஃபார் ஈட் பெயின் ஸ்ட்ரைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஈட் பெயின் ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், இங்கே எப்படி நம்ம கோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈட் பெயின் ஸ்ட்ரைக்குன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஈட்டை வந்து கண்டுபிடிக்கலாம். ஈட் எங்கே எல்லாம் இருக்குது, ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸ்லேயும் லாஸ்ட் சென்டென்ஸ்லேயும் எதெல்லாம் சேமாக இருக்குது, ஈட்டும் டன்னும். அப்போது இங்கேயும் 2 இடம் சேமாக இருக்கணும். PL சேமாக இருக்குது, அதே மாதிரி FR சேமாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சாச்சு டன் தான் PL அப்படின்னு ஃபஸ்ட் கொஸ்டின்லேயே கண்டுபிடிச்சாச்சு. அப்போ FR தானே இருக்கணும். ஸோ FR எதில் ஸ்டார்ட் ஆகுது, ஃபஸ்ட்டு எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே ஏல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ A இஸ் த ஆன்சர். அப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த கோட் ஃபார் ரேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் மட்டும்தான் ரேஸ் இருக்குது, ஆனால் இதில் எதுன்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஈட்டு வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், FRன்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ ஈட்டு போச்சு, FR இங்கே போயாச்சு. அதுக்கப்புறமா டன் வந்து ஃபஸ்ட்டே நம்ம கண்டுபிடிச்சோம் PLன்னு. இப்போ ஆன்சர் வந்து JT இல்லைன்னா வந்து EHல தான் ஏதோ ஒன்று ஆன்சர். இப்போ நம்ம வந்து அரேஞ்சுடும் ரேஸ் வந்து இது ஒரு சென்டென்ஸ்லேயும் தான் இருக்குது. அரேஞ்ச்டு வேறு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். அரேஞ்ச்டு வந்து இங்கே இருக்குது, தேர்டு. அப்போ இங்கே வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். JT, SW, PL, VR இருக்குது. இங்கே மேலேயும் JT இருக்குது, இங்கேயும் JT இருக்குது. அப்போ இதுதான் அரேஞ்சுக்குள்ளது. அரேஞ்சு வந்து JT. அப்போ JT வந்து போயிட்டு, அப்போ இப்போ கண்டுபிடிச்சாச்சு ரேஸோட வேல்யூ என்னது, EH. ஸோ ஆப்ஷன் C. நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த கோட் ஃபார் சோர்ஸ். இப்போ சோர்ஸோட கோடு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே வாங்க, இங்கே வந்து சோர்ஸ் எங்கே இருக்குது, செகண்ட் லைனில். ஸோ இங்கே வந்து நீங்கள் பாருங்கள், இங்கே பெயின் ஸ்ட்ரைக்கு ஐடல் சோர்ஸ் இப்படி இருக்குது. இந்த செகண்ட் கொஸ்டினில் பாருங்கள், ஈட்டு பெயின் ஸ்ட்ரைக்கு. இதோட ஆன்சர் என்னது, FR, VR, SWன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஈட்டுனா FR, VRனா பெயின், SWனா ஸ்ட்ரைக்கு. அப்போ வந்து ஸ்ட்ரைக்குனா என்ன, SW போச்சா. அதுக்கப்புறமா பெயின்னா என்ன, VR முடிஞ்சு. இப்போ சோர்ஸ் வந்து AFஆ இல்லைன்னா NLஆ கூட இருக்கலாம். அப்போ ஐடல் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், அப்படி தானே. ஐடலும் சோர்ஸும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஐடல் கண்டுபிடிச்சாதான் சோர்ஸ் தான் நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ஸோ கண்டுபிடிக்க முடியும். ஐடல் வந்து வேறு எங்கே இருக்குது, இந்த 4th இருக்குது. இங்கே வந்து எதெல்லாம் சேமாக இருக்குதுன்னு பாருங்கள். AFNL, இங்கே வந்து NL வந்து இங்கேயும் NL இருக்குது. அப்போ இந்த NL தான் என்னதான் இருக்கும், ஐடலாக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து சோர்ஸ் வந்து AFஆக்கும் கோடு லாங்குவேஜ். ஸோ ஆன்சர் என்ன, DAF. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க 5th. இஃப் ஐடல் ட்ராமா இஸ் கோடட் as NLDA தென் வாட் இஸ் த கோட் ஃபார் ட்ராமா. இந்த கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க ஐடல் ட்ராமானா NLDA. அப்போ ஐடல்னா NL, ட்ராமானா DA. அப்போ கோட் ஃபார் ட்ராமா என்ன, ட்ராமா வந்து DA. ஸோ ஆப்ஷன் A.
கொஸ்டின் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இனி செகண்ட் கொஸ்டின்லேருந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறது மாதிரி நம்ம பார்ப்போம். இப்போ வந்து செகண்ட் கொஸ்டினில் வந்து 4 சென்டென்ஸ் தந்திருக்காங்க. நம்ம அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த கோட் ஃபார் ஃபிகர் இன் த கோடட் லாங்குவேஜ். ஸோ ஃபிகர் எங்கெல்லாம் இருக்குதுன்னு மட்டும் முதல்ல பாருங்கள். இங்கே, நெக்ஸ்ட்டு தேர்டு, இது ரெண்டுலேயும் தான் இருக்குது. ஸோ இந்த 2 சென்டென்ஸ்லேயுமே வந்து எதெல்லாம் சேமாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபிகர், அமௌண்ட். இங்கேயும் ஃபிகர், அமௌண்ட் இருக்குது. அப்போ இது ரெண்டுலேயும் சேமாக இங்கே என்னெல்லாம் இருக்குது? ஜிஎஃப், நெக்ஸ்ட்டு வந்து கேடி. ஸோ ஆன்சர் வந்து ஜிஎஃப் இல்லைன்னா கேடியாக தான் இருக்கும். ஆன்சர் என்னது? ஜிஎஃப் இல்லைன்னா கேடியாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தெரியாது, அப்படி தானே, எது வந்து ஃபிகரோடது அப்படின்னு. ஸோ அந்த என்னது இங்கே வந்து அமௌண்ட்டு, ஃபிகர், அப்படி தானே. இனி அமௌண்ட்டு வேறு எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே செகண்டில் இருக்குது, அப்படி தானே. அப்போ இங்கே வந்து அந்த நம்ம ஜிஎஃப் கேடி தானே நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஜிஎஃப் இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டோட வேல்யூ தான் ஜிஎஃப். அமௌண்ட்டு அங்கே வந்து ஜிஎஃப் இருக்கிறதுனால அது இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து கேடி தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர். ஸோ கேடி இஸ் த ஆன்சர். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மார்க்கெட் ஹோல்சேல் அமௌண்ட் இஸ் கோடட் அஸ் எஸ்டிஜிஎஃப்ஓபி. அப்படி இருந்துச்சுன்னா மார்க்கெட் ரெக்கார்டோட கோடட் லாங்குவேஜை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க மார்க்கெட் ஹோல்சேல் அமௌண்ட் வந்து எஸ்டிஜிஎஃப்ஓபி. ஆனால் இது எதுக்குள்ளதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ வந்து நம்ம ஜிஎஃப்ஓபியை வந்து இங்கே பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஹோல்சேல் அமௌண்ட் வந்து இங்கே பார்ப்போம். இங்கே வந்து செகண்ட்லேயும் இங்கே ஹோல்சேல் அமௌண்ட்டும் இருக்குது. அப்போது வந்து இங்கே 2 இடமே சேமாக இருக்கணும் தானே. ஜிஎஃப் இருக்கும், ஜிஎஃப்பும் எஸ்டியும், ஜிஎஃப் அண்ட் எஸ்டி வந்து சேமாக இருக்குது. இன்னொரு ஹோல்சேல் அமௌண்ட் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்களேன். ஸோ இப்போ வந்து ஜிஎஃப் எஸ்டி வந்து ஹோல்சேல் அமௌண்ட்டுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு. ஆனால் கொஸ்டினில் நமக்கு வந்து மார்க்கெட் ரெக்கார்ட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே வந்து எஸ்டி ஜிஎஃப் போயிட்டுன்னா ஓபி தானே ஆன்சர். அப்போ பி இல்லைன்னா டி இல்லைன்னா இ தான் நமக்கு ஆன்சராக இருக்க போகுது. இனி ரெக்கார்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரெக்கார்டு வந்து இங்கே அங்கே மேலே வந்து பார்க்கணும். ரெக்கார்டு வந்து எங்கெல்லாம் இருக்குது? ரெக்கார்டு வந்து இப்போ நமக்கு செகண்டில் வந்து இருக்குது, செகண்ட்லேயும் ஃபஸ்ட்லேயும் இருக்குது. அப்போ இங்கே வந்து எதெல்லாம் சேமாக இருக்குதுன்னு பாருங்கள். ரெக்கார்டு செட்டு. அப்போ இங்கே வந்து 2 இடம் சேமாக இருக்குது. எம்எல்லும் இன்னொன்று வந்து இசட்எக்ஸும் வந்து சேமாக இருக்குது. எம்எல்லும் இசட்எக்ஸும் சேமாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஸோ இன்னொரு பிளேஸில் ரெக்கார்டு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ரெக்கார்டு வந்து இசட்எக்ஸ், ரெக்கார்டு வந்து லாஸ்ட்டில் இருக்குது. இங்கே மேலே வந்து எம்எல் இசட்எக்ஸாக தான் இருக்க போகுது ஆன்சர். கீழே வந்து இசட்எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ ரெக்கார்டோட வேல்யூ வந்து இசட்எக்ஸ். ஸோ மார்க்கெட் ரெக்கார்டோட வேல்யூ என்னது? ஓபி இசட்எக்ஸ். ஆப்ஷன் இ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 8th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த கோட் ஃபார் நியூ இன் த கிவன் கோடட் லாங்குவேஜ். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ளதில் மட்டும்தான் நியூ இருக்குது. அப்போது எது வந்து யூனிக்கான ஒன்று இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏபி பாருங்கள். ஏபி எங்கேயாச்சும் இருக்கா? ஆமாம், லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ அது வந்து கேன்சல். நெக்ஸ்ட்டு வந்து இசட்எக்ஸ் எங்கேயாவது இருக்கா? ஆமாம் இருக்குது. எம்எல் எங்கேயாவது இருக்கா? ஆமாம், செகண்டில் இருக்குது. ஸோ கேன்சல். அப்போ என்ஓ இருக்கா? என்ஓ வந்து இல்லை. ஸோ ஆன்சர் வந்து என்ஓ, சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த கோட் ஃபார் ரெக்கார்டு செட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டே தெரியும் ரெக்கார்டு செட்டு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லை. இசட் இதாக இருக்குது. மார்க்கெட் ரெக்கார்டில் வந்து ரெக்கார்டோட வேல்யூ வந்து இசட்எக்ஸ்ன்னு பார்த்தாச்சு. ஸோ இசட்எக்ஸ் வரது தான் நமக்கு ஆன்சர். இப்போ ஏஆ இருக்கலாம், சிஆ இருக்கலாம், டிஆ இருக்கலாம். இனி இந்த ரெக்கார்டு செட்டை வந்து அங்கே நம்ம வந்து இந்த கோடில் பார்க்கணும். ஓகேவா? அப்போ கோடில் நம்ம இப்போ பார்க்கோன்னா நியூ ரெக்கார்டுன்னு இருக்குது. இங்கே வந்து ரெக்கார்டு செட்டா? இங்கேயும் வந்து ஃபஸ்ட் கொஸ்டினில் வந்து ரெக்கார்டு செட்டு, செகண்ட்லேயும் வந்து ரெக்கார்டு செட்டுன்னு இருக்குது. இங்கே வந்து ரெண்டு வந்து எதெல்லாம் சேமாக இருக்குது? எம்எல் இசட்எக்ஸ் வந்து சேமாக இருக்குது. இசட்எக்ஸ் வந்து நம்மளுக்கு ரெக்கார்டுன்னு தெரிஞ்சோம். இனி வந்து செட்டு தான். அப்போ என்னது? எம்எல். அப்போ ஆன்சர் என்னதான் இருக்கும்? எம்எல் இசட்எக்ஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 10th கொஸ்டின் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட் இஸ் கோடட் அஸ் எஃப்என்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோடட் வேல்யூ எஃப்என்னோட வேல்யூ என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், எஃப்என் வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். முதல்ல தேர்டில் எஃப்என்வின்னு போட்டுட்டேன். சாரி, அது பிரிண்டிங் மிஸ்டேக். அப்போது அங்கே வந்து இந்த லைனில் பாருங்களேன், ஃபிகர் ஹோல்சேல் அமௌண்ட் இன்ஃப்ளேஷன்னு இருக்குது. இப்போ எஃப்என் வந்து யூனிக்காக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இதில் இந்த தேர்டில் மட்டும்தான் கோடு அந்த எஃப்என் வந்து இருக்குது.
ஸோ ஃபிகர் வந்து ஆல்ரெடி வேறு சென்டென்ஸில் இருக்குது, ஹோல்சேலும் வேறு சென்டென்ஸில் இருக்குது, அமௌண்ட்டும் வேறு சென்டென்ஸில் இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் தான் நமக்கு ஆன்சர். ஸோ ஆன்சர் என்னது பி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து என்னது 4 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த கோட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் as per the given code language. ஸோ ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா, ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து செகண்டில் தேர்டு, ஃபஸ்ட்டும் தேர்ட்லேயும் இருக்குது. இல்லை வந்து ஹாஸ்பிட்டலும் ஃபெசிலிட்டிஸும், இங்கேயும் ஹாஸ்பிட்டலும் ஃபெசிலிட்டிஸும். அப்போ இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஒய்யூ, இன்னொன்று வந்து எஃப்எஸ். ஓகேவா, 2 இடம். வேறு எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு பாருங்கள். இல்லை. இனி வந்து ஃபெசிலிட்டிஸ் அப்போ இருக்கான்னு பாருங்கள். ஆமாம், அப்போ வந்து 4th வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே ஒய்யூ எஃப்எஸில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இங்கே வந்து எஃப்எஸ் இருக்குது. அப்போ ஒய்யூ தான் நமக்கு ஹாஸ்பிட்டல்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த கோட் ஆஃப் இம்பார்ட்டண்ட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இம்பார்ட்டண்ட் எங்கே எல்லாம் இருக்குது, செகண்ட்லேயும் தேர்ட்லேயும் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து வேறு எதாவது சேமாக இருக்கா, இல்லை. இம்பார்ட்டண்ட் அப்போ வந்து இங்கே இது சேமாக இருக்குது, இசட்எக்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் பி, இசட்எக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த கோட் ஆஃப் கைடன்ஸ் நீடட் as per the given code language. ஸோ கைடன்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். கைடன்ஸ் வந்து செகண்டில் இருக்குது, 4thலேயும் இருக்குது. அப்போது வந்து வேறு ஏதாச்சும் சேமாக இருக்கா, இல்லை. கைடன்ஸ் மட்டும்தான். ஸோ சேமாக இருக்கிறது தான் நமக்கு ஆன்சர் கைடன்ஸோடது. ஸோ ஏடி சேமாக இருக்குது. அப்போ ஏ இல்லைன்னா பி தான் ஆன்சராக இருக்க போகுதுன்னு தெரியுது. அப்போ நீடட் கண்டுபிடிக்கணும். நீடட் வந்து எங்கே இருக்குது, 4th மட்டும்தான் இருக்குது. அப்போது வந்து வேறு எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்கள். வேறும் வேறு ஒரு இடமும் இல்லை. ஸோ இதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபெசிலிட்டிஸ் பார்ப்போம். ஃபெசிலிட்டிஸ் வந்து 4thலேயும் 3rd ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்போ இது கண்டுபிடிக்கணும்னா இங்கே எதெல்லாம் சேமாக இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் மட்டும்தான் சேமாக இருக்குது. ஸோ இங்கே இது 2லேயும் எது காமனாக இருக்குது, எஃப்எஸ். அப்போ எஃப்எஸ் வந்து போயிடும். இது வந்து இருக்க சான்ஸ் இல்லை. அப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஹச்டபிள்யூ இல்லைனா டிஎன் தான் ஆன்சராக இருக்க போகுது. இப்போ நீடட் வந்து 4th மட்டும்தான் இருக்கிறதுனால நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆன்சர் வந்து எப்படியா இருக்கும், ஏ இல்லைன்னா பியாக இருக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன, எய்தர் பி ஆர் சி. ஏன்னா இந்த ஏ வந்து வராது. ஏன்னா இந்த பிஇ வந்து இங்கே இருக்கா, அந்த ஃபெசிலிட்டிஸ் கைடன்ஸ் வேர் நீடட் அதில் வந்து இல்லை. எஃப்எஸ் ஏடி ஹச்டபிள்யூ டிஎன் தான் இருக்குது. ஸோ வந்து ஏ வந்து வராது. இங்கே வந்து சியில் வந்து ஏடி இருக்குது. ஆனால் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏடி வரும், அதுக்கப்புறமா ஹச்டபிள்யூ போடணும். ஆனால் அவங்க வந்து ஹச்டபிள்யூ ஃபஸ்ட் போட்டுட்டு செகண்ட் வந்து ஏடி போட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸில் இப்படி வந்தாலுமே நம்ம ஆன்சர் அதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே பி இல்லைன்னா சியாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து எய்தர் பி ஆர் சி, ஆப்ஷன் இ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட் இஸ் கோடட் அஸ் பிவி பர் த கிவன் கோட் லாங்குவேஜ். ஸோ பிவி எங்கெல்லாம் இருக்குது, ஃபஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் இருக்குது. அப்போ இங்கே வந்து பிவி மட்டும் தானே காமனாக இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே எது காமனாக இருக்குது, ப்ராப்பர். ஸோ ஆன்சர் வந்து ப்ராப்பர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படின்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா, in a certain code language, India is my country means 8573. அப்படின்னா இந்தியாவோட வேல்யூ 80, இஸ் வந்து 5, my 7, country 3 அப்படின்னு ஆனால் எடுக்கக்கூடாது. பட் கோட் லாங்குவேஜ் இங்கே 4 வேர்ட் இருக்கிற மாதிரி இங்கே 4 நம்பர்ஸ் தந்திருக்காங்க. அதே மாதிரி Sam is my friend means 8634, my country means 73 and team India means 59. வாட் நம்பர் இஸ் த கோட் ஃபார் கண்ட்ரி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்ட்ரி எங்கே எல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். மை கண்ட்ரி மீன்ஸ் 73ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 7 இல்லைன்னா 3 தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து மை எங்கே எல்லாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிங்க. இந்த மை கண்ட்ரியையும் இந்தியா இஸ் மை கண்ட்ரியும் பாருங்கள். இல்லை வந்து இந்தியா இஸ் மை கண்ட்ரி வந்து அங்கேயும் மை கண்ட்ரி இருக்கிறதுனால அதை பார்க்காதுங்க. சாம் இஸ் மை ஃப்ரெண்டை பாருங்கள். இங்கே வந்து 73 அதில் இருக்கிற நம்பர் இங்கே இருக்கா, எஸ் 3 இருக்குது. அப்போ 3 வந்து மையை குறிக்கும். அப்போ வந்து கண்ட்ரின்னா அப்போ 7 தானே ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 7. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இஃப் லைட் இஸ் கால்டு மார்னிங் இஸ் கால்டு, இப்போ மார்னிங் இஸ் கால்டு டார்க் இஸ் கால்டு நைட் இஸ் கால்டு சன்ஷைன் அண்ட் சன்ஷைன் இஸ் கால்டு டஸ்க்.
when do we sleep? இப்போ பாருங்கள், லைட் இஸ் கால்டு மார்னிங்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா லைட் வந்து இப்போ எப்படியா மாறுது? மார்னிங்காக மாறுது. ஓகேவா? இப்போ லைட் இஸ் கால்டு மார்னிங். இப்போ மார்னிங் எப்படியா மாறுது? மார்னிங் இஸ் கால்டு டார்க்கு. நெக்ஸ்ட்டு டார்க் இஸ் கால்டு நைட்டு. ஸோ டார்க் இஸ் கால்டு நைட்டு. நைட் இஸ் கால்டு சன்ஷைன். நைட் இஸ் கால்டு சன்ஷைன். சன்ஷைன் இஸ் கால்டு டஸ்க்கு. சன்ஷைன் இஸ் கால்டு டஸ்க்கு. ஸோ இப்போது நமக்கு என்ன கொஸ்டின்? வென் டு வி ஸ்லீப்? எப்போ நம்ம தூங்குவோம்? நைட்டில் தான் நம்ம தூங்குவோம். அப்போது இங்கே நைட்டு இப்போ எதை குறிக்குது? நைட்டு வந்து சன்ஷைனை குறிக்குது. ஸோ ஆன்சர் என்னது? சன்ஷைன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இன் கோட் லாங்குவேஜ் இஃப் MYTHIC இஸ் ரிட்டன் அஸ் OABJKE தென் ஹவு வில் FOGB ரிட்டன் அஸ் இன் த சேம் லாங்குவேஜ்? இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் சீக்கிரமாக அந்த பேப்பரில் வந்து ABCD எழுதிடுங்க. ABCDEF JKLM NOPQRST. ஓகே, எனக்கு இப்போ வந்து இடம் இல்லை. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கு கூட நம்பர் போட்டுருங்க. ஏக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 வரைக்கும் நான் இப்போ போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து இங்கே வந்து என்னது? MYTHIC இதுக்கு வந்து என்னது? எம்முக்கு நேராக O, ஒய்க்கு நேராக ஏ கொடுத்துருக்காங்க. நான் இதை மட்டும் பார்த்து சொல்லித்தரேன். இப்போ எம்மை வந்து எப்படி மாற்றிருக்காங்க? ஓன்னு போட்டிருக்காங்க. இங்கே எம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எம் வந்து இதாக இருக்குது, 13 நம்பர் இருக்குது. ஓ எங்கே இருக்குது? 15 இருக்குது. அப்போது எத்தனை நம்பர் கூட்டியிருக்காங்க? எம் 13 இருக்குது, ஓ வந்து 15 இருக்குது. அப்போ ரெண்டு வந்து கூட்டியிருக்காங்க. அப்போ +2. நெக்ஸ்ட்டு ஒய்ஏ பாருங்கள். ஒய் வந்து லாஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? 25th நம்பர். அதுக்கப்புறமா ஏ கொடுத்துருக்காங்க. அப்போ 26 வந்து +1. அதுக்கப்புறமா இசட்டுக்கு அப்புறமா திருப்பி ஏலேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ +2 வரும்போது ஏ. அப்போ +2வாக கூட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டீக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? வி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே வந்து இல்லை டி, அதுக்கப்புறமா யூவி தானே வரும். அப்போ +2 எல்லாமே +2 தான். அப்போ இங்கே கொஸ்டினில் பாருங்களேன், FOGயை வந்து அப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க? எஃப் எங்கே இருக்குது? எஃப் வந்து 6. அப்போது வந்து 8 தானே ஆன்சர். ஹச் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஒன் தான் ஆன்சர், HQI. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.